தேவையான பொருட்கள் 2 கப் மைதா மாவு, 1½ டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, அரை டீஸ்பூன் உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் உருக்கினது, அரை கப் பால், ஒரு முட்டை, மிளகு பொடி, வெங்காயத்தாள், அப்புறம் 250 கிராம் மொசரெல்லா சீஸ். ஒரு 45 கிராம் வெண்ணெயை உருக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதில் 1½ டீஸ்பூன் ட்ரை ஈஸ்ட் பவுடர் போடுங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருங்க. அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருங்க. இதில் அந்த உருக்கின வெண்ணெய் அப்புறம் முட்டையை சேர்த்துருங்க. இதில் மிதமான சூட்டில் இருக்கிற ஒரு அரை கப் பால் சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கப்புறம் தரவாக மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த மைதா மாவையை கொஞ்சம் மேலே தெளிச்சுட்டு உங்கள் விரலை வச்சு இந்த மாவை பிசைஞ்சு விடுங்க. நீங்கள் மைதா மாவை மேலே கொஞ்சம் தூவிட்டு அப்புறம் இந்த மாதிரி பிசைஞ்சிங்கன்னா அது ஒட்டாமல் இருக்கும். இதை நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு துணியை வச்சு மூடி வச்சுருங்க. இப்போ மொசரெல்லா சீஸை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிடுங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் மொசரெல்லா சீஸ் கிடைக்கலன்னா ரெகுலர் சீஸ் கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்ச அந்த மாவை நல்லா தட்டையாக ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி சும்மா கோடு வரைஞ்சிக்கங்க. அடுத்து வெங்காயத்தாள் கொஞ்சம் எடுத்து நறுக்கிடுங்க. அதை கொஞ்சம் வெண்ணெய் உப்பில் சேர்த்து நல்லா கலந்துருங்க. இப்போ இந்த வெண்ணெய் வெங்காயத்தாள் எடுத்து இந்த மாவு மேலே நல்லா தடவி விட்டுருங்க. இப்போ நாம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற மொசரெல்லா சீஸை இந்த மாதிரி வச்சுருங்க அந்த மாவு மேலே. இப்போ இது மேலே கொஞ்சம் மிளகு பொடி தூவிடுங்க. இப்போ 200 டிகிரி டெம்பரேச்சர் செட் பண்ணிவிடுங்க. ஒரு 20 நிமிஷம் முதல்ல செட் பண்ணுங்கள். 20லேருந்து 25 நிமிஷம் உங்கள் பேக்கிங் அவன் இல்லை மைக்ரோவேவ் அவனை பொறுத்து இது பார்த்துட்டே இருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வீடு ஃபுல்லாகவும் இந்த கார்லிக் பிரெட் ஸ்மெல் வந்துடும். இப்போ நம்ம கார்லிக் பிரெட் ரெடி. நல்ல சாஃப்டான டெலிஷியஸ் கார்லிக் பிரெட் இப்போ ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் எழுதுங்க. நன்றி. அடுத்து நான் போஸ்ட் பண்ண போகிற வீடியோ மெக்கடீமியா குக்கீஸ். என்னோட சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.